Taste the Daily. கடலூர் அருகே ஆக்கிரமிப்புகள் அகற்ற உள்ள விவசாய நிலங்களில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் முந்திரி மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் அடுத்த வெள்ளக்கரை, மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் பல ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழை, கரும்பு, முந்திரி உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்தும் குடியிருந்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இங்கு தொழிற்சாலை அமைய உள்ளதாக அரசு நிலத்தை ஆக்கிரமிக்க நோட்டீஸ் வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். மேலும் அங்கு பல ஆண்டுகளாக வளர்த்து வந்த முந்திரி மரங்களை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் வெட்டி அகற்றப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்தும் பெண்கள் கதறி அழுதனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இங்க வாங்க, ஜேசிபி வாங்க, சீக்கிரம் வாங்க. உள்ள பக்கம் பண்ணி ஜேசிபி இங்க வாங்க. வாமா. எல்லா அதிகாரிகிட்டும் மனு கொடுத்துருக்கோம். போனாலே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது. எங்களை வெளியில போக சொல்றாங்க. அதிகாரிங்க நாங்க மருந்து குடிக்கிறோம், நீங்க தாராளமா மருந்து குடிச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. எங்க மக்கள் எல்லாருக்குமே படிக்க தெரியாத மக்கள். நாங்க எங்க பசங்க கூட எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குதுங்க. அதனால எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. எல்லாமே மலைக்கல்லு தான். இது ஒண்ணு எதுவும் இது கிடையாது. நாங்க 4 தலைமுறை இங்கே வாழ்ந்துட்டு இங்கே தான் இருக்கோம். 3 மாசம் தாங்க நாங்க கொட்டை போயிருப்போம். அதுவும் இப்ப நீங்க இல்லன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இது வந்து கவர்மெண்ட் இடம்னாக்கா எப்படி கவர்மெண்ட் இடமா ஆகும்? பட்டா தரம் தானே சொன்னீங்க. பட்டா தரம் சொல்லிட்டு ஏன் தர மாட்டீங்க? இப்ப வந்து 3 சென்ட் மண்ணுனா 3 சென்ட் மண்ணுல நாங்க என்ன ஆள முடியும்? தோல் தொழிற்சாலை வந்தாக்கா நாங்க என்ன பண்ண முடியும்? தோல் தொழிற்சாலை வந்தாக்கா நாங்க பசங்க வச்சுட்டு நாங்க என்ன பண்ணுவோம்? எல்லாமே என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறோம் பசங்க பூரா. நாங்க ஒண்ணு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்ல யாருமே. எல்லாமே விவசாயம் தான். எல்லாமே தினக்கூலி 200 ரூபா கூலிக்கு போறாங்க. நாங்க ஒரு நாளைக்கு 200 ரூபா கூலி சம்பாதிச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. காவிரி ஆற்றில் இருந்து 5 யானைகளை கொண்டு புனித நீர் எடுத்து வரப்பட்டு 5 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க முக்கிய ராஜ வீதிகளில் யானை உலா வந்து ஐயாரப்பர் திருக்கோவிலின் ராஜகோபுரம் வழியாக யாகசாலையை அடைந்தது. முன்னதாக காவிரி ஆற்றில் சூழப்பானிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கரகாட்டம், ஒயிலாட்டம், குதிரையாட்டம், சிவவாத்தியம், சிலம்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருங்கலூர் ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் பகுதியை பேரூராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்றும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் சமாதானம் ஆகாத பொதுமக்கள் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த கீழவன்னியூரில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் திமுக தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்தினர். ஊதிய உயர்வு, சமவேளைக்கு சம ஊதியம், பணி பாதுகாப்பு, திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கல்லூரி முன்பு போராட்டம் நடத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மருங்கூரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வில் பழங்கால மக்கள் பயன்படுத்திய இரும்பாலான உடைந்த கத்தி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் இரும்பிலான அம்பு முனை, ஆணிகள் கிடைத்து வந்த நிலையில் தற்போது கத்தி கிடைத்துள்ளது. இதன் மூலம் தொல்தமிழர் இரும்பின் பயன்பாட்டை அறிந்திருந்தது தெரியவந்துள்ளது. இதற்கு முன்னர் நடைபெற்ற அகழாய்வில் ராஜராஜ சோழன் காலத்து செம்பு காசுகள், அஞ்சனக்கோல், அகேட், சூதுபவளம், கண்ணாடி மணிகள் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே வடக்கு கோடை மேலழகியான் கால்வாய் கரையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கு சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்ட காலி மருந்து பாட்டில்கள் குவியல் போல் குவிந்து கிடக்கின்றன. இந்த மருத்துவ கழிவுகளில் இருந்து வெளியேறும் மருந்துகள் கால்வாய் நீரில் கலந்து விவசாயம் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.
ஏற்கனவே கேரளாவில் இருந்து லாரிகளில் கொண்டு வந்து கழிவுகள் கொட்டி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் வசிக்கும் ஆதியன் பழங்குடியினர் சான்று வழங்க கோரி தங்கள் பிள்ளைகளை 3வது நாளாக பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பிரிவின் கீழ் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பழங்குடியினர் சான்று வழங்க கோரி விளத்தூர், ஆப்பரக்குடி பகுதிகளில் வசிக்கும் ஆதியன் பழங்குடியினர் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு முழக்கமிட்டனர். இதேபோல் திருத்துறைப்பூண்டி, திருவாஞ்சியம், முத்துப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் போராட்டம் நடத்தினர்.